அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது சமீபத்தில் ஈரான் நாட்டில் அந்த நாட்டின் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா கமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலமும் நல்லடக்கமும் நடைபெற்றது. 40 நாட்களுக்கும் பிறகு இறந்து அவர் கொல்லப்பட்டு 40 நாட்களுக்கும் பிறகு நடந்த இந்த இறுதி ஊர்வலத்தில் இந்தியாவிற்கு கலந்து கொள்வதற்கான அழைப்பு ஈரானிலிருந்து வந்தது. இந்த அழைப்பை ஏற்று இந்தியாவிலிருந்து 2 நபர்கள் கலந்து கொண்டார்கள். இத வேற மாதிரியான திசை திருப்பி இந்தியா மீது மற்றும் மோடி அரசாங்கத்தின் மீது, மோடியின் மீது அவதூறும் மற்றும் கெட்ட பெயரையும் ஏற்படுத்தும் வகையில் சில விசமிகள், குறிப்பாக இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் சிலர் மற்றும் நடுநிலைவாதிகள்னு சொல்லக்கூடிய சிலர், தமிழ்நாட்டிலையும் சிலர். ஆனா வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் ரொம்ப மோடி இஸ்லாமிய வெறுப்பாளர் மாதிரியே, இஸ்லாமியத்தை பிடிக்காதவர் மாதிரியே ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தும் வகையில் வலைதளங்கள்ல பிரச்சாரம், திட்டமிட்டு நடக்கக்கூடிய பிரச்சாரம். சிலர் உணர்ச்சி வசப்பட்டும் போடுறாங்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள். இப்ப நம்ம உணர்ச்சி வசப்பட்டு போடக்கூடியவங்களுக்கான விளக்கமா தான் அதை கொடுக்கணும். திட்டமிட்டு போடக்கூடியவர்களை நம்ம அதை நம்ம அவங்க என்ன எப்போதுமே அதான் பண்ணுவாங்க. இப்ப அந்த வகையில மோடிஜி அவர்கள் இஸ்லாமிய அந்த மதகுருமார், அதாவது சியா, குறிப்பாக சியா பிரிவை சேர்ந்த மதகுரு அயத்துல்லா கமேனி அவர்களுடைய இறுதி நல்லடக்கத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது ஒரு பாரபட்சமான செயலா, ஒரு குற்றமான செயலா, அல்லது வெறுப்புணர்வோடு நடந்துக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும். அதாவது அங்க நடந்த அந்த இறுதி ஊர்வலத்துல எல்லா நாட்டிலையும் சாதாரண பிரதிநிதிகள் தான் கலந்துக்கிட்டாங்க. ஒரே நாடு பாகிஸ்தான் மட்டும்தான் அந்த நாட்டினுடைய பிரதமரும் அந்த நாட்டினுடைய முப்படை தளபதி அசீம் முனீரும் கலந்துக்கிட்டாங்க. பாக்கி எந்த நாடும் பிரதமர் எல்லாம் கலந்துக்கல, அதிபர் கலந்துக்கல, அது மாதிரி யாரும் பெரிய தலைவர்கள் யாரும் கலந்துக்கல. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ உலக அளவுல அந்த அயத்துல்லா கமேனி அப்படிங்கிற அந்த மதகுரு அவர் உலக அளவுல ஒரு எல்லா மக்களுக்குமான தலைவரா அப்படின்னு பார்த்தா எல்லா மக்களுக்குமான தலைவர் இல்லை. அவர் ஒரு மதம் சார்ந்த கருத்துல, மதம் சார்ந்த அடிப்படைவாதத்துல தீவிரமான பிடிப்புள்ளவர். அதுவும் குறிப்பா சியா முஸ்லிம்கள், முஸ்லிம்கள்லயே சியா முஸ்லிம்களை உயர்வா தூக்கி பிடிக்கிறவர். அடுத்து அவர் ஒரு மத குருமார். இப்போ இஸ்லாம் அந்த சியா பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் இவர்களை அல்லாதவர்கள் எல்லாம் சாத்தானுடைய பிள்ளைகள்னு பேசினவர் அவர் அயத்துல்லா கமேனி. அடுத்து அவர் மற்ற நாடுகளோட இணக்கமான தொடர்புல இருந்தாரான்னா இல்லை. அவர் அந்த நாட்டில் வரக்கூடிய பிரதமர்கள் மற்றும் வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கள் இவங்க தொடர்புல இருப்பாங்க. ஆனா அவர் மற்ற நாடுகளோட சுமூகமான தொடர்புல இருந்தாரான்னா இல்லை. அடுத்து இந்தியாவை பத்தி நம்ம இந்தியா கலந்துக்கல, அது ஒரு தவறா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்லை. காரணம் என்னன்னா, இந்தியாவை பத்திய அயத்துல்லா கமேனி அவர்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது இந்த வருடம் வந்த முஹாரமுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி வந்துச்சுல ஒரு முஹாரம் பண்டிகை. இந்த முஹாரம் பண்டிகையில அவர் உரையாற்றுறார். யாரு? அயத்துல்லா கமேனி ஈரான்ல பெரும் கூட்டத்தின் மத்தியில் உரையாற்றுறார். அப்போ உரையாற்றும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீனத்தையும் காஷ்மீரையும் மீட்க வேண்டும். இஸ்லாமாக பிறந்த நம்முடைய முக்கிய கடமை, 5 கடமைகளை ஆற்றும் நாம் ஒரு 6வது கடமையாக இந்த பாலஸ்தீனத்தையும் காஷ்மீரையும் மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். உலகத்திலேயே முஸ்லிம்கள் அதிகமாக துன்புறுத்தப்படும் இடம் பாலஸ்தீனமும் காஷ்மீரும். இந்திய அரசாங்கம் இஸ்லாமியர்களை ஒடுக்குகிறது காஷ்மீர்ல. காஷ்மீர் முஸ்லிம்களுடைய இடம். அந்த இடத்த இந்தியா அபகரிச்சு வச்சிருக்குன்னு சொல்லி பேசினவர். முஹாரம் பண்டிகையில பொதுமக்கள் மத்தியில பேசினவர். நீங்க அவரோட ஸ்பீச் அல் ஜசீரா டிவியில போய், அல் ஜசீரா சேனலுக்குள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த முஹாரம் பண்டிகைக்கும் இதுக்கு முதல் உள்ள முஹாரம் பண்டிகையில அவர் ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தெரியும். இப்படி பாலஸ்தீனத்தோட காஷ்மீரை ஒப்பிட்டு பேசியவர், காஷ்மீர் விடுதலை நம்மளுடைய 6வது கடமைன்னு பேசியவர், காஷ்மீர் முஸ்லிம்களை மீட்பது நம்மளுடைய 6வது கடமைன்னு பேசியவர். இது மாதிரியான ஒரு நபருடைய இறுதி ஊர்வலத்துல அவங்க முறைப்படி, மற்றபடி ஈரானுடைய பிரதமரோ வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களோ இணக்கமான ஒரு தொடர்புல இருக்காங்க இந்தியாவோட. அவங்களுடைய அழைப்பு மரியாதையான அழைப்பு. அவங்களுடைய அழைப்புக்கு இந்தியா சரியான ஒரு இணக்கமாக இந்த இந்திய பிரதிநிதிகள் 2 பேரை அனுப்பி வச்சது.
ஆனா அயத்துல்லா கமேனி அவர்களுடைய தனிப்பட்ட அந்த ஊர்வலம், அந்த தனிப்பட்ட அந்த நபருடைய வரலாறு என்னன்னா இந்தியாவுக்கு எதிர்ப்பான வரலாறு. இதுல போய் வந்து இந்திய பிரதமர் கலந்துக்குவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறது வந்து உண்மையாவே அறியாமை தான் அது. கண்டிப்பா எப்படி கலந்துக்குவார் அவர்? அவர் இந்தியாவுக்கு எதிர்ப்பான நிலைப்பாடை எடுத்தவர் அயத்துல்லா கமேனி. ஆனா ஈரானோட நமக்கு சுமூகமான உறவு இருக்கு. எந்த வகையிலன்னா வர்த்தக ரீதியா மட்டும்தான். ஈரானோட நமக்கு வர்த்தக ரீதியான உறவுகள் மட்டும்தான் இருக்கு. இப்ப இஸ்ரேலோடலாம் எடுத்துட்டோம்னா பாதுகாப்பு ரீதியான உறவும் இருக்கு. அதாவது டிஃபென்ஸ் துறையில வந்து இஸ்ரேல் வந்து நமக்கு மிகப்பெரிய உதவிகள்லாம் செய்றாங்க. நம்ம அவங்கள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம் நிறையா. ரஷ்யாவோட, அமெரிக்காவோட இதெல்லாம் பண்றோம். ஆனா வந்து ஈரானோட நம்ம வர்த்தக ரீதியா மட்டும்தான் நம்மளுக்கு தொடர்பு இருக்கு. மற்றபடி வேற எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஈரானுடைய அந்த அயத்துல்லா கமேனி உச்சபட்ச தலைவர், ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா கமேனியோட ஸ்டாண்ட் என்ன? அவர் இந்தியா மீதான பார்வை என்ன? இதை வச்சுதானே இந்தியா அவருடைய இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கிறது எப்படி கலந்துக்கணும்னு சொல்லி இந்தியா முடிவெடுக்கணும். அப்படியும் வந்து இந்தியா சார்பா 2 பேர் கலந்து கொண்டார்கள். அவர்கள் வந்து மிக மிக உச்சபட்ச பதவியில் உள்ளவர்கள் இல்லை என்பது வந்து இஸ்லாமியர்களுக்கு வருத்தமாக இருந்துச்சுன்னா, அது வந்து அவங்க இஸ்லாமியர்கள் தான் வந்து அயோத்தியுல்லா கமேனியோடைய ஸ்பீச் என்ன, இந்தியா அவர் எப்படி அணுகுனாரு, இந்தியா மீதான அவர் பார்வை என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க யோசிங்க. நீங்க உடனே வந்து உங்களுக்கு விருப்பமான தலைவர் அப்படிங்கிறதுனால இந்தியாவில இருந்து எல்லாம் பிரதமர்ல இருந்து எல்லாம் அதிபர்ல இருந்து எல்லாமே ஓடி போய் விழுவணுங்கிறது அப்படி கிடையாது. இந்திய மக்கள் கேள்வி கேட்டா, இந்தியாவில் உள்ள தேசப்பற்றாளர்கள் கேள்வி கேட்டா, நம் நாட்டை வந்து துண்டாடணும்னு பேசியவர். நம் நாட்டில் வந்து காஷ்மீர் முஸ்லீம்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், சித்திரவதைக்கு உள்ளாகிறார்கள். இது ஒரு விடுதலை, 6வது கடமை அந்த விடுதலை நமக்கு அப்படின்னு பேசிய ஒரு நபருடைய இறுதி ஊர்வலத்தில் எப்படி கலந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி இந்திய பிரதமரை பார்த்து மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா, அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால அயத்துல்லா கமேனி அப்படிங்கிறவர் வந்து உலகத்துல எல்லாருக்குமான தலைவர் கிடையாது. எல்லாருக்குமான தலைவரா இருந்தா கண்டிப்பா வந்து போய் கலந்து தான் ஆகணும். அழைப்பு வந்துச்சுன்னா பிரதமர் கலந்துக்கணும். இல்லைன்னா பிரதமருக்கு நிகரான அல்லது பிரதமருக்கு அடுத்த நிலையில உள்ள தலைவர்கள் கலந்துக்கணும். ஆனா வந்து அயத்துல்லா கமேனி அவர்கள் வந்து எல்லாருக்குமான தலைவராக உலக மக்களுக்கான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தலைவரா இருந்தாருன்னா இல்ல. அவர் இஸ்லாமிய மதத்துல சியா பிரிவை சேர்ந்தவர்களுடைய மதகுரு. அவரு பாலஸ்தீனத்துக்காகவும் குரல் கொடுத்தாரு. அது வந்து இஸ்லாமியம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள உள்ள பிரச்சனையை மறந்துட்டு பாலஸ்தீனத்துக்கும் குரல் கொடுத்தாரு. அதனால வந்து அவர் வந்து ஒரு வன்முறையான அதாவது வந்து பழைய சித்தாந்தத்துல அந்த இஸ்லாமிய மதத்தை அல்லாதவர்கள்லாம் வந்து சாத்தான் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு 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 மூடத்தனமான நம்பிக்கையை கொண்டவர் தான் அவரு அயத்துல்லா கமேனி. அப்படி உள்ள நபரை வந்து நம்ம பெருசா வந்து அவருக்கு அவருடைய இறுதி ஊர்வலத்துல கலந்து அவருடைய எல்லா இதுலயும் பங்கெடுத்து அப்படியெல்லாம் இந்தியா மரியாதை செலுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி யாராவது எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய எதிர்பார்ப்பு தப்பு. இதாவனே தவிர மற்றபடி இந்திய அரசாங்கம் அந்த ஈரானிய அந்த ஈரான் அரசுடைய அழைப்பை ஏற்று 2 பிரதிநிதிகளை அனுப்பியது. அவர்கள் எந்த நிலையில் ஓரளவு நல்ல பெரிய நிலை கவர்னர் ஒருத்தர், அதுல இன்னொருத்தர் ஒரு பொறுப்புல உள்ளவர், 2 பேரையும் அனுப்பி வச்சாங்க. இந்தியா சார்பா பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க. இது ஒரு சம்பிரதாய ரீதியான ஒரு ஒரு நிகழ்வு. அதுல கலந்துக்கிட்டாங்க. ஆனா வந்து இந்தியா வந்து வெறுப்புணர்வோட நடந்துகிட்டதுங்கிறத விட பொறுப்புணர்வோட நடந்து கொண்டது. இந்தியா மீது யாருக்கு என்னென்ன பார்வை உள்ளதோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்க முடியும். இஸ்ரேலோட நல்லுறவை பேணுகிறார்கள் அப்படின்னா மோடி நல்லுறவை பேணுகிறார், இந்திய அரசாங்கம் நல்லுறவை பேணுகிறது அப்படின்னு சொன்னா வந்து இந்தியா மீதான இஸ்ரேலின் பார்வை என்ன, இஸ்ரேல் தலைவர்களின் பார்வை என்ன, அதை வச்சுதான் நம்ம இஸ்ரேலோட வரும். அவங்க நல்லுறவு வச்சுக்கும் போது நம்ம நல்லுறவு வச்சுக்கிறோம். இவங்க நல்லுறவு வச்சுக்கிறது கிடையாது நம்மளோட. அவங்க மத ரீதியா வந்து இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க இந்தியாவிலங்கிறதுனால இந்தியாவை வெறுத்து ஒதுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு நாட்டுக்கிட்ட அது மாதிரிதான் வச்சுக்க முடியும். அதனால வந்து அயத்துல்லா கமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துல பாரத பிரதமர் கலந்துக்காம மற்ற சாதாரண பொறுப்புகளில் உள்ள 2 பிரதிநிதிகள் கலந்துகிட்டது நியாயமான ஒரு அணுகுமுறை. சரியான வெளிவிவகார கொள்கை அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமா நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையும் கூட. மற்றும் வந்து அடுத்தடுத்து இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பதிவுகளில் பார்ப்போம்.